இவங்களாம் தாங்க நம்ம ஊர் ஹீரோ. எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? நம்ம கதையிலே ஒரு ஹீரோ இருக்காரு. என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. டேய் அவனை ஒன்றும் பண்ணிட்டாரா? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். காலங்கத்தால வந்துட்டான் தமிழ் சேனல்ல பாக்குறதுக்கு. உனக்கு மட்டும் புரியுதா? இப்ப பாரு இங்கிலீஷ் படத்தையே பார்த்துட்டு இவன் ஒருத்தன் காலங்காத்தால டே எழுந்து போய் கிளம்புடா. 2 டப்பா பவுடர் வச்சு கிளம்புல, கிளம்பு போ. படம் டிவியே பார்க்க விடுறது இல்ல. என்னடா கோச்சினியா? ஆமா கோச்சிக்க. நான் ரெடி. டேய் ஆபீஸ் போறியா இல்ல கோயில் போய் பொங்கலாம் இங்க சாப்பிட போறியா? போடா, நான் ஆபீஸ் போறேன். போது பேர் பால்காரன் கூட பல்சர்ல போறேன். இது இன்னும் வாட்டர் டிவி ஸ்விஃப்ட்லயே போயிட்டு இருக்கு. டிஃபென்ஸ்னா நம்ம டிஃபென்ஸ் இல்ல, பாதுகாப்பா போறாராமா. இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேற. பாரு போட்டதே 1/2 லிட்டர் பெட்ரோலு, அதுல குச்சி வச்சு வேற டெஸ்டிங்கு. நீ எல்லாம் பெரிய ஆளா வருவடா. ஹலோ, நான் அம்மா பேசுறேன்டா. மேட்ரிமோனியல் மோகன் ஒருத்தர் வருவாருடா, உனக்கு பொண்ணு பாக்குற விஷயமா. எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா, சொல்றத மட்டும் செய். சொன்னா கேட்க மாட்டேன். நீ என்னமோ பண்ணி தொலை. நாளைக்கு அக்காவை கூட்டு போயிட்டு வந்துரு. சரி இப்பவாது பொண்ணை பார்த்தாங்களே. வணக்கம், நான் தான் மேட்ரிமோனி மோகன். நீதான் அந்த மொக்க மகனா? வா. நீதான் மாப்பிள்ளையாப்பா? நான் இல்லையா, அவன்தான். இவனா? இவனே நல்லா இருக்கானே. முதல்ல எனக்கு பாருங்க, உக்காருங்க. அப்புறம் பொண்ணு போட்டா இருக்கா? இருக்கு. என்னங்க போட்டோ கேட்டா ஏதோ கம்ப்யூட்டர் எடுக்கிறீங்க? இப்பெல்லாம் யாரு தம்பி கவர்ல போட்டோ அனுப்புறா? எல்லாம் ஒரு கிளிக்கு தான். ஓ சரி, அப்ப பொண்ணு போட்டோ பாத்துடலாமா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். கேட்டானா? இந்தா தம்பி, அப்புறம் உங்களுக்கும் பாத்துடலாமா? இன்னுமா சட்டாம இருக்கும் பய. தம்பி, அப்ப கிளம்பட்டுமா? வணக்கம், மேட்ரிமோனி மோகன். இவர் தான் மாப்பிள்ள. உள்ள வாங்க. இவர் தான் பொண்ணோட அண்ணன். யாரு மிச்சம் சாப்பிட்றானே அவனா? டேய் சும்மாரா, பொண்ணு தராம போயிட போறாங்க. என்னடா பொண்ணே வரமாட்டேங்குது. பொண்ணு மாப்பிள்ள அவசரப்படுறாரு, கொஞ்சம் பொண்ணை கூட்டு வாங்க. ஐயோ அம்மா. ஐயோ தரகு, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா, எப்படியாவது முடிச்சுட்றியா? பார்த்தல அடிய எப்படி படைச்சிருக்கு பேர். அப்போ இந்த பொண்ணும் போச்சா? ஏய் இன்னுமாடா அவனுக்கு புரியல? இருங்கப்பா, ஒரு பிரச்சனையும் இல்ல. என்கிட்ட இன்னொரு பொண்ணு போட்டோ இருக்கு, அத பாருங்க. ஹாய். இது வேறயா? நீங்க Facebookல இருக்கீங்களா? இல்லங்க, நாங்க பொள்ளாச்சியில இருக்கோம். கஷ்டம்டா, Facebookல அக்கவுண்ட் இருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லங்க, எங்க ஊர் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு, அதுவும் கவர்மெண்ட் பேங்க்ல. இப்பதான் பிரைவேட் பேங்க்லாம் மூடிட்டு போயிடுறாங்களே.
ஹலோ மிஸ்டர், ஃபேஸ்புக்குங்க, ஃபேஸ்புக். எந்த புக்குனாலும் சொல்லுங்க, உடனே போய் வாங்கிட்டு வரேன். என்ன மட்டும் வேண்டான்னு சொல்லிடாதீங்க, நீங்க எனக்கு டபுள் ஓகே. இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சுடா. இப்படியே போனா கல்யாணமே ஆகாது போலடா. பின்ன இப்படி பழமா இருந்தா எந்த பொண்ணுடா உனக்கு பிடிக்கும்? பார்த்தல, இப்பெல்லாம் சுண்ணாம்பு அடிக்கிறவங்க கூட அவ்வளோ ஸ்டைலா இருக்கான். முதல்ல உன்னை ஆளையே மாத்தணும். இதெல்லாம் எனக்கு போய் செட் ஆகுமாடா? டேய், அதெல்லாம் செட் ஆகும்டா. எங்க கொஞ்சம் பவரா சிரி. டேய், பவரா சிரினா ஏன்டா பவர் ஸ்டார் மாதிரி சிரிக்கிற? நீ மாறுற, நான் உன்னை மாத்துறேன். People wanna scream, all the people wanna shout, all the people wanna cheer, all the people in the house. Here comes a man with a new style. Pump it up, he's gonna drive everyone wild. Pump it up, hit me, go, 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 go. டேய், கலக்கறடா. கலக்கும். கிட்டப்ப பார்த்தல, சொல்றா, இப்ப சொல்லு. என்னடா ஏதோ டீ சொல்றான்ற மாதிரி சொல்ற? நம்ம கேண்டீன் பொங்கல்னா பொறுத்தாதான்டா சாப்பிட முடியும். அங்க பாரு 2 கேர்ள்ஸு, அவங்க கிட்ட போய் உன் ஆக்ஷனை போடு, அப்புறம் பாரு ரியாக்ஷனு. அப்படிங்கிற சரிடா. ஐயோ, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டா, நான் உடனே கிளம்பணும்டா. சரி, நீ போயிட்டே இரு, என் அப்புறம் action-அ மீட் பாரு. பண்ணுடா. என்னடா ரியாக்ஷன் எப்படி இருந்தது போனியே? அங்க என்ன நடந்தது தெரியுமாடா? என்னடா ஆச்சு? எஸ், என்ன வேணும்? ஹாஃப் டே லீவ் வேணுங்க. சம்பந்தமே இல்லாம வந்து பேசுற? யார்ப்பா நீ? ஆளை பாரு. சாரிங்க. இப்ப தெரியுதாடா நான் யார்கிட்ட மாட்டினேன்னு. இந்த கெட்டப்பும் ஒர்க் அவுட் ஆலையாடா? ஏய், அதெல்லாம் விட்ற, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. முதல்ல அந்த மொக்கமாவனு ஒரு போனை போடு. ஏய், ரெட் டிஷர்ட்ல ஒருத்தன் வரான் பாரு. வாவ், என்னடா சொன்னா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? போடு. அட பாவி பசங்களா, இப்படி பண்ணிட்டீங்களேடா. ஏய், அதான் வந்துட்டல எடியா. யோ தரகு, இந்த கெட்டப்புக்கு ஏதாவது பொண்ணு இருக்கா? இருக்கு தம்பி, ட்ரெண்டியா ஒரு பொண்ணு இருக்கு. நாளைக்கு காந்தி பார்க்ல பாத்துருங்கப்பா. தரகு இங்கதானே வர சொன்னா? இந்த இடம் தானா அது? வா பாப்போம். அந்த பொண்ணு வந்தோடனே ஹாய் ஐ எம் சாண்டி அப்படின்னு கை கொடு. கை கொடுத்தா ஓகே இருப்பாடா? அதுக்கு ஏன்டா பால் வளமத்துல வர பசுமாடு மாதிரி ஏன்னு பல்ல காட்டுற? வேற என்னடா பண்றது? சேஞ்சுடா, சேஞ்ச். இந்த சேஞ்சு போதுமா? என்ன வெறுப்பேறாரா? எத்தனை மாட்டா உனக்கு சொல்றது? சரி சொல்லு. நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணு வச்சுக்கேன், தடையலாம். ஒரு ரொமான்டிக் ஸ்மைல் கூறா. ஏய், ஏன்டா பெருங்கல்தூர் பைபாஸ்ல பழம் வந்த மாதிரி சிரிக்கிற? அப்படி வேணா நான் சொல்ற மாதிரியே ஃபாலோ பண்ணு. அப்படியே வா 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 வா. ரைட்டு சரிடா வா. செஸ் வருது பார். உள்ள ஸ்பீட் பிரேக் ரேடு. அடே இறங்க. நிறுத்து. வந்துச்சுடா வந்துட்டடா. அப்படியே நிறுத்துடா. அந்த பொண்ணு வர டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்டா. மச்சி கண்ணாடிடா. பிடிச்சி தொலை. Hi babe, I'm Sandy. ஹாய், ஐம் நிஷா. Good to see you. நீங்க இப்பதான் இப்படியா இல்ல எப்பயுமே இப்படிதானா? Change babe, change. இவனை தான் போட்டோல காமிச்சாங்களா? அவன் வேற மாதிரில இருந்தான். You look trendy too. Catch me at Cool Sandy at Hotmail. ஹலோ மிஸ்டர் சண்முக சுந்தரம், என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு ரெமோ மாதிரி ஆளு வேண்டாம், அம்பி மாதிரி ஆளு வேண்டாம். நார்மலா ஒரு ஆளு இருந்தா போதும். பிராங்கா சொல்றேன், எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. பையன் வந்துட்டான்டா. இந்நேரம் உசராயிட்டு இருக்கோம். நைட் ஒரு ட்ரீட்டை போட்ட வேண்டியதான். டேய், போகும்போது ஃபயர் மாதிரி போன, இப்ப பிஞ்சு போன டயர் மாதிரி வந்திருக்க. டேய், என்னடா ஆச்சு?
ஏய், என்னடா ஆச்சு? ஏன்டா ஏன் அழுவுற? நான் தான் வேண்டான்னு சொன்னேன். டேய், நல்லா சீல தானே இருக்க? சீல தானே இருக்க? ரெமோவும் வேண்டாமா, அம்பியும் வேண்டாமா. அப்பா பிங்க் அங்க மாதிரி என்ன? நார்மலா இருந்தா போதுமாமா. நீ அப்படிதான்டா இருந்த. ஆனா ஒன்னே ஒண்ணுடா, நான் யாருக்காகவும் சேஞ்ச் ஆக மாட்டேன்டா. அப்போ உன் கல்யாணம் நான் எப்படி இருக்குன்னா அதை பார்த்து யாரு வராங்களோ அவங்க தான் என் ஒய்ஃபு. நன்றிடா. யாரா அவன் இப்போ வந்து காலிங் பில் எடுத்துட்டு? தம்பி நீங்க நீங்களா இருந்தாலே நீங்க ஹீரோ தாங்க. யாருக்காகவும் மாற வேண்டாம்.